அண்மை செய்தி. அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் சேர்க்க கோரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், என்ன காரணங்களுக்காக இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்க விவரங்கள்? வணக்கம் தர்ஷினி. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கு நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பதிலிருந்தால் பல்வேறு சாட்சிகள் போடப்பட்டு அந்த சாட்சிகளின் மீது விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்த சாட்சிகளில் பல நபர்கள் பிறல் சாட்சியாக மாறி வந்தனர். இந்நிலையில் இந்த பிறல் சாட்சியாக மாறி வரும் நிலையில் இதற்காக தன்னையும் இந்த மனுவில் இணைத்துக் கொள்ளுமாறு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இந்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தன்னை அரசு தரப்பு சாட்சியாக இணைக்க வேண்டும் என மனு கொடுத்திருந்தார். இந்த மனுவினை ஏற்றிருந்த நிலையில் தற்போது மனு மீதான விசாரணை நடைபெற்று வந்தது. தற்போது இந்த மனு மீதான விசாரணை இன்று இந்த மனு மீதான விசாரணையில் இந்த மனுவினை தள்ளுபடி செய்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதான மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.